இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். நீங்களும் நம்பி இந்த வீடியோ முழுமையா பாருங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து லோனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு நான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்பொழுது அது 2-3 நாளாவே நல்ல பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. ஸோ நார்மலா வரும், அதுக்கப்புறம் அது அடங்கிடும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். தமிழ் பொக்கிஷம் சேனல்ல 3 பார்ட் 3 அப்படின்ற மாதிரி போட்டாங்க. ஸோ இன்னும் நிறைய சேனல்கள் இதை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஃபினான்ஷியல் ரீதியா நம்ம நிறைய விஷயங்களை பேசுறோம். அப்போ இதை பற்றி பேசாம எப்படி? ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அது நடுத்தர மக்களுக்குள்ள ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்றது. ஸோ அவங்க சொல்றது இன்டர்நேஷனல் நடக்கிற விஷயங்கள சொல்றாங்க. அந்த இன்டர்நேஷனல்ல நடக்கிற விஷயங்கள் நம்மளை எப்படி ஸோ ஒரு சில விஷயங்களை அதுவே டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் பண்ண வைக்குது அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில். அதாவது நம் நாட்டினுடைய மோடிஜி, அதாவது நம்மளுடைய பிஎம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது போல ஹைதராபாத்ல மீட்டிங், ஹைதராபாத் நான் நினைக்கிறேன், அதுல தங்கம் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். தங்கம் வாங்குறத குறைச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. இதனால நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கம் வாங்குறத குறைச்சிக்கோங்கன்னா ஏன் சொல்றாங்க அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி யோசிக்க ஆரம்பிச்சவங்க நிறைய பேர் நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னும் நான் நிறைய வீடியோக்களில் போய் பார்க்கும் பொழுது, ஏன்னா நான் தமிழ் பொக்கிஷம் சேனல் அடிக்கடி பார்ப்பேன், அதில் பார்க்கும் பொழுது அவர் அந்த கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இது எனக்கு எப்படி அந்த தாக்கத்தை உண்டு பண்ணும், என்னுடைய இஎம்ஐக்கு எப்படி அந்த தாக்கத்தை உண்டு பண்ணும், என்னதான் இது நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவர் சொல்றதை விட அவர் சொல்றது அவருடைய இது வெளிநாடு இதெல்லாம் வச்சு சொல்றேன். பட் நான் சொல்றது நம்ம ஊரை வச்சு சொல்றேன். சரிங்க, இப்ப தங்கம் ஏன் வாங்கக்கூடாதுன்னாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெளிநாட்டுல இருந்து தான் நம்ம பெட்ரோல் வாங்குறோம், அதாவது கச்சா எண்ணெய்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வாங்குறோம். இப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பஞ்சாயத்து அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதுல இடையில நாட்டாம பண்ண அமெரிக்கா அவங்களும் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மோஸை ஈரான் க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. என்ன தண்ணி அவனும் போகக்கூடாது, இதுக்கப்புறம் போகக்கூடாது, நீ என்னையே போகக்கூடாதுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன பண்ணிடுச்சுன்னா, ஸோ நான் அங்கே ஏதாவது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா உட்காந்துட்டு. ஸோ இப்படி தான் இது நடந்துகிட்டு இருக்குது. இப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல கொஞ்ச நாள் ஒருத்தர் வந்தாங்க, பாகிஸ்தான்ல இருந்து வந்தாங்க, இது போல சண்டை போட்டுக்காதீங்கப்பா, நான் சமாதானப்படுத்துறவங்க 2 பேர்த்தையும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் சீஸ்ஃபயர் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அது அப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கு. இது நம்ம எல்லாருமே அறிஞ்ச விஷயம் தான், ஸோ தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப நம்மளுடைய நம்மளுடைய பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மோடிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது போல தங்கம் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்போ நம்ம கச்சா எண்ணெய் மட்டும்தான் வெளியில இருந்து வாங்குறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தங்கமும் வெளியில இருந்து தான் நம்ம வாங்குறோம். ஏன்னா நம்ம ஊர்ல தங்க சொன்னதை வெட்டி எடுக்கிறோம். அப்ப தங்கம் வெளியில இருந்து வரணும்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம நம்மளுடைய பணத்தை நம்ம நாட்டிலே தங்க வைக்கணும். ஸோ தேவையில்லாத செலவுகள் பண்ணக்கூடாது. இப்படி நம்ம அதிகமா செலவு பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபியூல் கன்சப்ஷன் அதிகமாகும். ஆனா அதனாலதான் டெல்லியில கூட நான் இன்னைக்கு காலையில கேள்விப்பட்டேன், இது போல நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் யாராலலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியுமோ, அது கவர்மெண்ட் வேலையில இருக்கவங்க யாருக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க முடியுமோ முடிந்தவர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருங்க. அதாவது நம்ம உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் தனியா நீங்க வண்டியில போகாம நீங்க அதாவது நம்ம கவர்மெண்டோடைய டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபியூலை நம்ம அதிகமா செலவு பண்ணாம கம்மியா செலவு பண்றோம். ஸோ ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, நமக்கு வருமானம் குறையுது. இப்போ ஒரு குடும்பத்தை கணக்கு எடுத்துக்கோங்க. ஒரு குடும்பத்துல வருமானம் குறையுது அப்படின்னா என்ன செய்வாங்க, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. இது போல அப்பா என்ன சொல்லுவாரு, எப்பா நமக்கு வரக்கூடிய வருமானம் குறைஞ்சிருச்சு, அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இருக்குதுங்க, நமக்கு வரக்கூடிய வருமானம்லாம் குறைஞ்சிருச்சு, நீங்க என்ன செய்யறீங்கன்னா இனி செலவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, செலவு இனி அதிகமா பண்ணாதீங்க. நீங்க கடைக்கு போய் சாப்பிட்றது, இல்ல வண்டி எடுத்துட்டு வெளியில தேவையில்லாம ஊர் சுத்துறது, ஸோ தேவையில்லாத பொருட்களை வாங்கி குமிக்கிறது, நமக்கு அவசியமே இல்லாட்டியும் அந்த பொருளை வாங்கி குமிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்ப தலைவன் அப்பா சொல்றாரு. இது அந்த குடும்பத்துல இருக்கவங்க கேட்பாங்க. எதனால கேட்பாங்கன்னா, அப்பாவுக்கு வருமானம் கம்மியாயிடுச்சு, இப்போ நம்ம அதிகமா செலவு பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அப்பா வெளியில இருந்து கடன் வாங்குற மாதிரி ஆயிப்போம், இல்ல வெளியில சில விஷயங்களை தேடி போற மாதிரி ஆயிப்போம், அதனால இன்னும் நமக்கு சுமைதான் வரும் அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம என்ன பண்றோமா அந்த செலவுல குறைச்சிக்கிறோம். ஸோ இதே சேம் கான்செப்ட் தான். இதுல ஒரு சில பேட்டர்ன்கள் ஒத்து வராம கூட இருக்கலாம். ஸோ எனக்கு புரிஞ்ச மாதிரி தான் நான் சொல்றேன். இதெல்லாம் இப்படிதாங்க, இதெல்லாம் 100% நான் சொல்றதாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ நான் பார்த்த விஷயங்கள், தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை சொல்றேன். ஸோ அந்த வகையில தான் அதனால என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நிறைய பொருட்கள் வாங்க தேவையில்லாத செலவுகள். இப்ப நான்
ஒரு பக்கெட்லேயே தண்ணி ஊற்றி குளிச்சிட முடியும். ஆனால் நான் நினச்சேன்னா 2 பக்கெட் கூட ஊற்றி குளிக்கலாம். ஸோ ஒரு பக்கெட்லேயே என்னால் குளிக்க முடியும்னா அப்போ அந்த ஒரு பக்கெட் தண்ணியில் தான் நான் குளிச்சிடணும். அப்போ இன்னொரு பக்கெட் அப்படின்றது மற்றவங்களுக்கானது, அந்த பக்கெட் தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இப்படி என்னாங்கன்னா இப்படியே நிறைய பேர் யூஸ் பண்ண அப்போ தண்ணி பற்றாக்குறை அப்படின்றது வரும். ஸோ நான் இதை வந்துட்டு எதோட ஒப்பிடுறேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை தான் வந்துட்டு இப்படி சொல்கிறாங்க. இது போல் வந்துட்டு நம்ம பெட்ரோல் அதிகமாக வந்துட்டு எடுக்கிறதுனால பெட்ரோல் அங்கே வந்துட்டு வர்ற இது குறைஞ்சிடுச்சின்னு ஒரு 45 நாளைக்கு தான் இருக்குது. வரல, எனக்கு தெரிஞ்சு இருப்பு வந்து 45% தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாரி, 45 நாளைக்கு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு பெட்ரோலை நமக்கு எப்படி சேவ் பண்ணுறோம்? நம்மளுடைய வந்துட்டு ரொம்ப நேரம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட எனர்ஜியை சேவ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் பொறுமையாக ரன்னிங் போகிறது, ஜாக்கிங் போகிறோம், ஸோ வாக்கிங் போகிறோம். ஸோ இந்த மாதிரி தானே இதுதான் வந்துட்டு பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு பர்மனெண்ட்டாக இதுதாங்க நடக்கும், இனிமேல் இப்படி தான் அப்படின்றது கிடையாது. ஸோ இதெல்லாம் எப்படின்னா கொஞ்சம் நம்ம ஸ்பீடை வந்துட்டு ஸ்லோ பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ மற்றபடி எதுவும் கிடையாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இது போல் நம்ம வந்துட்டு பொருட்களை வாங்க அது என்ன ஆகும்னா நம்ம வெளியிலேருந்து வாங்கக்கூடியதாக மாறிடும். ஸோ நம்மளுடைய பணம் நம்ம ஊர்லேயே தங்க வைக்கிறதுக்கும், ஏன்னா இப்போ நம்ம வந்து டாலர் கொடுத்து தானே வாங்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே. ஸோ நம்ம வெளியிலேருந்து ஒரு பொருளை யார்கிட்டயாவது வாங்கினோம்னா நேஷனல், அதாவது இன்டர்நேஷனலாக வந்துட்டு டாலர் தான் மெயின். ஸோ வல்லரசு நாடு அப்படின்னா டாலர் தான் மெயினாக இருக்குது. அந்த டாலரை கொடுத்து வாங்குறதால அப்போ டாலர் நம்ம எங்கேருந்து வாங்குவோம்? ஸோ அமெரிக்காட்ட இருந்தால் வாங்கியோம். அப்போ நம்ம கிட்ட இருந்து என்னதை கொடுக்கணும், நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ணணும் அப்படின்றது. அப்போ அதிகமாக அங்கே வாங்குறத நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா, நம்ம பெட்ரோலுக்காக அதிகமாக வாங்குறோம்னா அது வேற. ஸோ அது அத்தியாவசியம். இப்போ நகைக்காக நம்ம வாங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக அதை குறைச்சிக்க முடியும். அது இல்லாமல் நம்மளால வந்து மூவ்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இவை அனைத்தும் என்னுடைய புரிதல் மட்டும்தான். ஸோ என்னுடைய ஒப்பீனியன் மட்டும்தான் இதில். ஸோ இதில் முக்கியமாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தருணத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதிகமான செலவுகளை குறைச்சிக்கலாம். அதிகமான செலவு, தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிட்டு நம்ம பணம் கையில் கொஞ்சம் இருப்பு வச்சுக்கலாம். ஸோ லிக்யூடாக நீங்கள் வந்து கேஷ் வந்து கையில் வச்சுக்கலாம். இது வந்துட்டு அப்படிலாம் ஆகிடும்பா, அவ்வளோதான், நமக்குலாம் தட்டுப்பாடு வந்துடும், லாக்டவுன் மாதிரி எல்லாத்தையும் வெளியில் விட மாட்டாங்க, அதெல்லாமே நடக்கும். அது எல்லாமே அவங்களும் அறிவிக்கல, அது எதுவுமே கிடையாது. ஸோ கவர்மெண்ட் அறிவிக்கிற வரைக்கும் நம்ம எதையுமே நம்ம வந்து யூகிச்சு எதையும் முடிவு பண்ண வேணாம். சரி, இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? நம்ம லோன், இப்போ வெளிநாட்டில் நடக்கக்கூடியதுக்கும் சிலர்லாம் சொல்கிறாங்க இந்த தாக்கம் லோனுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வரும், எப்படி வரும், அது யாருக்கு வரும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இன்னைக்கு மதியம் நான் 2 மணிக்கு வீடியோ உருவாக்கியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ அந்த வீடியோவில் மிக தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி அப்படின்றது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய வந்து சூழ்நிலைகளை எப்படி நீங்கள் ஒப்பிடுறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அது எல்லாமே வரவேற்கப்படுகிறது. கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பற்றி இன்னும் தொடர்ந்து பேசலாமா, இல்லை இன்னும் உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றதையும் தெளிவாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. ஸோ வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாமே என்னுடைய புரிதல் மட்டும்தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு புரியுது மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான்.